No. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இருங்க ஒரு சார், நான் தெரியல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ தெரியல, இங்கே வந்துட்டேனா? சரி உட்காருவா. காமெடி. ஓகே சரி, ஓகே 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 ஓகே. छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम ஓகே. புதுசாக பாட்காஸ்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லைக் பாட்காஸ்ட். அதான் எங்கள் சேனல் நேம். இந்த சேனலில் எந்த மாதிரி வீடியோ போட போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ தான் போட போகிறோம். சும்மா சம் ரேண்டம் கண்டென்ட்ஸ், லைக் எதனாலும் பேசலாம், என்னனாலும் பேசலாம், என்ன தோணுதோ பேசலாம், எப்படினாலும் பேசலாம். நீ ஏதாவது பேசுன, ஒன்றுமே பேச மாட்டேங்கிற. எல்லாம் அதான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கல்ல. பேசுனேன். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டு. எப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, அதுக்கான உண்மையான மீனிங் என்ன? இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க, யூடியூப்பில் ஒரு சில பேர் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர்னால் என்ன வேலையெல்லாம் அவங்க செய்யணும், இப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்லட்டா? சொல்கிறேன். அவங்கள நம்பி கூட்டமாக இருப்பாங்கல்ல, எல்லாரும் மண்டையை கழுவுறது தான் இன்ஃப்ளூயன்ஸ். மண்டையை கழுவுறது, மண்டையை நல்லா வலிச்சு கழுவி என்னென்ன அவங்களுக்கு புகுத்த சபீனா எல்லாத்தையும் வந்து அவங்க அது நல்லது கெட்டதுன்றத பற்றி. ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சர்னா இன்ஃப்ளூயன்சர் அதாவது மீனிங் என்ன, இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிறது மீனிங் என்ன? அதை வந்துட்டு ஆக்சுவலாக தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா? தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த பேர் தமிழ் இன்ஃப்ளூயன்சர் யாருமே இன்ஃப்ளூயன்சிங் கரெக்டாக பண்ணுறதில்ல. இன்ஃப்ளூயன்சிங்கிறதே இல்லை. ஆக்சுவலாக என்ன கேட்டால் இன்ஃப்ளூயன்சிங்கிறதே தப்பு, ப்ரொமோஷன் தான் ஆக்சுவலாக கரெக்ட். ஒரு விஷயம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொமோஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பட் இன்ஃப்ளூயன்சிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ப்ரொமோஷன்றது வந்து இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இல்லைன்னா நான் ஒரு ஏதாச்சும் ஃபிலிம் எடுக்கிறேன், இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணுறேன், அதுக்கு நான் போட்டிருக்கேன் உழைப்பு, அதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன், ஓகேவா? அது ப்ரொமோஷன். அது எனக்கு கண்டிப்பாக வேணும், அதை நான் விற்கணும். இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னா அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக வேணும். பட் இன்ஃப்ளூயன்சிங்கிறது அப்படி கிடையாது. இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்ககிட்ட வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க அந்த ப்ராடக்டோட இன்வால்வே கிடையாது. மேபி அவங்க அதை யூஸ் பண்ணலாம், பண்ணாமலேயும் இருக்கலாம். அவங்க அதை வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக தெரியுமான்னு சொல்ல முடியாது. அவங்க அதை எடுத்து இது நல்லா இருக்கு, இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கல்ல. நம்ம மைண்டில் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணாலும் இருக்கலாம், இப்போ 1000 ஆர் மேபி லேக்ஸ், எவ்வளோ ஃபாலோவர்ஸ்னாலும் இருக்கலாம், மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது, இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் நம்ம சொல்லலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இதே ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க சொல்லும்போது, ஒரு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸில் ஒரு 100 பேர் கேட்டால் அந்த ப்ராடக்டோட விலை வந்து ஒரு 1000 ரூபான்னு வைங்களேன், ஒரு 100 பேர் சும்மா அந்த ப்ராடக்ட் ஒரிஜினலாகவே இருக்கான்னு சொல்ல முடியாது. அதை ஒரு 100லேருந்து 1000 பேர் வாங்குறாங்கன்னா அதுக்கு அவனுக்கு எவ்வளோ பெருசு அமௌண்ட் போகும். ஆக்சுவலாக ஒரு டம்மி ப்ராடக்டரா, இப்போ ஒரு செம்பேன்னு எடுத்துக்கோங்க, அது என்ன ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க, என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது. அதை வந்துட்டு சும்மா ஒரு பிராண்டில் நம்ம வந்து நேம் அடிக்கிறோம். இப்போ பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு பிராண்டே வச்சு நம்ம விற்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த விற்கிற போது எவனுமே அதை வாங்க மாட்டான். அதுவேவும் ஒரு ஆள், இப்போ ரித்திக் ரோஷனோ இல்லைன்னா விஜயோ, இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அவங்க வந்து இதை காமிச்சு இதை பண்ணும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்குறாங்க. மேபி இதைத்தான் இன்ஸ்டாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பேரில் இவனுங்கெல்லாம் சேர்ந்து அதிகமாக அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு மண்டையில் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இல்லை இது நான் நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சிங் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் ப்ராப்பரான ப்ராடக்டா, அது வந்து இப்போ ஃபுட்னா அந்த FSSAI அந்த மாதிரி பர்டிகுலர் க்ரைட்டீரியா ஃபில் பண்ணியிருக்குதா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். இப்போ ஆட்லாம் வருது, டிவி ஆட்ஸ், அதுவுமே இன்ஃப்ளூயன்சிங் தான். இப்போ ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணி நடிக்கிறாங்க, அது காசு வாங்குறாங்க, அது வந்து நம்மகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ மேகி இந்த மாதிரி ஒரு சில இது பண்ணுறாங்கன்னா அது இன்ஃப்ளூயன்சிங். அதே இது இன்ஸ்டாவில் வர ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே இந்த மாதிரி ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. ரேண்டமாக ஒருத்தங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் விற்கிறாங்க, அதை இவங்க வாங்குங்க. ப்ராடக்ட்டுன்னு மட்டும் இல்லை, சம் லைக் ஆன்லைன் ரம்மி இல்லைன்னா ரூபே சம்திங், நிறைய இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்குது. அது தெரியுது, நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய டெத் உள்ளதுன்னு தெரியுது. அப்படியே இவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும். இப்போ அவன் ஃபாலோவர்ஸ் அதை பார்க்குறான் அப்படின்னா அவன் ஃபாலோவர்ஸ்னால தான் அவனுக்கு காசு வருது. அப்படி காசு கொடுக்குற ஒருத்தனை எப்படி அவனால ஏமாற்ற முடியுது? அதான் இன்ஃப்ளூயன்சிங். அது பேர் ஃபேக் இன்ஃப்ளூயன்சிங் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சிங் எல்லாரும் சொல்லிக்கிட்டு. அதான் இப்போ
இது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசி எடுக்க சொல்லுவாங்க. அப்போ இருந்து நமக்கு இன்ஃப்ளூயன்சிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ ரொம்ப ஜாஸ்தியா ஆக்சுவலா அதான் சொல்றேன். இப்போ இல்ல ஆக்சுவலா அப்ப அது நமக்கு வந்து தெரியல, அது இன்ஃப்ளூயன்சிங் இருக்கு. இப்போ நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். அப்ப நீ சொல்ற பாத்தியா, அப்ப இருந்தே இருக்கு அப்படின்னு. இப்போ இருக்கிறது உனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் ஓகே, அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது உனக்கு தெரியுது. இல்ல அப்போ நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து மொபைல் கிடையாது, டிவி தான். டிவியில் அந்த படத்துக்கு நடுவில் ஆடு, செய்திக்கு நடுவில் ஆடு, ஏதாவது நியூஸுக்கு நடுவில் அந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா, ஒவ்வொருத்தர் கையிலையும் ஃபோன் இருக்குது. தனக்கு என்ன தேவைங்கிறத வந்து ஃபோனில் தேடும்போது அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்டை வந்து நம்மக்கிட்ட ஈஸியாக அவங்களால புஷ் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அலோவ் பண்ணலை. இப்போ நான் ஒரு கண்டென்ட், நான் இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன், அதை நான் எனக்கு பார்க்குறேன். பட் அதோட டேட்டாவை நீங்கள் எடுத்து அதை வந்து அது ரிலேட்டடான போஸ்ட் எனக்கு கொடுக்குறீங்க. அது வந்து டோட்டலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, புரியுதா? அந்த இன்ஃப்ளூயன்சிங் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன், அதை நான் எனக்கு வாங்க இஷ்டம் இருந்தால் வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன். எனக்கு மைண்ட் மாறும். நான் எனக்கு தேவைன்னா தான் நான் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்போ நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த ஆடை உள்ளே விடுறது வந்து என்னோட ஃபீல்டில் அது எதுக்கு நீ விடணும்? அது வந்து இன்ஃப்ளூயன்சிங் தானே. ஆமாம். அந்த மாதிரி யூடியூப்ல வர ஆட்ஸு வருது, ஆக்சுவலாக வருது, நிஜமாக வருது. நம்ம ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஸ்போர்ட்ஸ் ஷூவே தேடுவேன், ஏதாவது தேடிட்டு வந்துட்டு இன்ஸ்டாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதில் தேடணுமோ அதுன்னு இல்லை, எல்லா பேஜில் இருந்து நமக்கு அதை வந்து விற்கிறதுக்கு புஷ் பண்ண தான் பார்க்குறாங்க. ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்மளை உள்ளே போக வச்சு உள்ளே போய் பார்த்தா நிறையா இருக்கும், ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் மீன்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் வச்சு ஸ்கேம் நடக்குது. நிறைய நடந்துக்கிட்டு ஸ்கேம் தான். அதான் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கேம் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ இன்ஸ்டாவில் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் ஆட் போடுறாங்க, நம்ம அதுக்கு நம்பி அமௌண்ட் பே பண்ணால் அது வரும்ன்றதை நம்மளால் நம்ப முடியாது. இன்ஸ்டாவில் கூட ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன், ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து ஒரு சொல்கிறான், லைக் நான் ஒரு புக்கு வாங்கியிருந்தேன், ஹவு டு ஸ்கேம் பீப்புள் அப்படின்ட்டு. அந்த ஆன்லைன்ட்டு ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். அந்த புக்கு ஆர்டர் போட்டு இன்னும் 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் புக் வரல அப்படின்னு ஆக்சுவலா அவன் ஸ்கேம் ஆயிட்டான். புரியுதா? அதை சொல்லும் போது அவனுக்கே தெரியுது அவன் ஸ்கேம் ஆயிருக்கான் அப்படிங்கிறது. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இன்ஃப்ளூயன்சிங், ஃபேக் இன்ஃப்ளூயன்சிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ்னா எப்படி பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சிங்னா எப்படி பண்ணலாம், அது எப்படி மண்டையை கழுவலாம். மண்டையை கழுவலாங்கிறத விட இப்போ நம்ம ஒரிஜினல் வேர்ட் இருக்குல்ல, இப்போ மண்டையை கழுவுறதுனா இப்போ நம்ம வந்துட்டு அது வந்து ஃபேக் இன்ஃப்ளூயன்சிங் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு நமக்கு தெரியுறது வந்துட்டு இவன் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸே பண்ணலடா, அவன் மண்டையை கழுவிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தோன்றது. இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா, இன்ஃப்ளூயன்சிங் எப்படி இருக்கணும்? அதாவது இன்ஃப்ளூயன்சிங் எப்படி இருக்கணும்னா ப்ரொமோஷனாக இருக்கணும். சரி, புரியுதா? இப்போ அதான் சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொமோஷன்னா ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சிங் நான் நினைக்கிறேன். இப்போ படங்கள் வருது, நிறைய படங்கள் வருது, அதை வந்து படம் டைரக்டர் பண்ணுறாருல, அவன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுதில்ல, அது பேர் ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சிங், அதான் ப்ராப்பர் ப்ரொடக்ஷன். இது படத்தை நான் ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல, அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அந்த படத்தை பார்க்குறதா வேண்டாமான்ட்டு. புரியுதா? அதை நல்லதாகவும் பண்ணலாம், கெட்டதாகவும் பண்ணலாம். காசு வாங்கிட்டு உண்மையை சொல்லாமல் பொய் சொல்கிறது வந்து ஃபேக் இன்ஃப்ளூயன்சிங். அதே என்னோட ப்ராப்பர் தாட், நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், ஆனால் அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்காது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற ரிவ்யூ வந்து உனக்கு அந்த படம் பிடிக்கலாம், பிடிக்காமலேயும் போகலாம், ஆனால் நான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது வந்து அது ஒன்றும் பாதிக்கக்கூடாது. உன்னோட கருத்து நான் பாதிக்க விடாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சிங். நான் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான், அது என்னைக்கு உன்கிட்ட திணிக்கப்படலையோ அது ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சிங். கரெக்டாக தான் பேசுகிறான். நீ சொல்லுண்ண, உன்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்சிங் இல்லை, உனக்கு அதை பற்றி ஏதாவது இருக்குமா? உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா, இப்படி பண்ணால் அந்த இன்ஃப்ளூயன்சிங் கரெக்டாக இருக்கும்? அதாவது ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ப்ரொமோஷனாகவே இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் எல்லா ப்ரொமோஷனுக்கும் அவன் பைசா வாங்கத்தான் செஞ்சிருப்பான். நான் என்ன சொல்கிறேன், பைசா வாங்கியிருந்தாலுமே அது நம்ம சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் அவன் வந்துட்டு ஒரு அந்த ப்ராடக்ட்டை வாங்கி தின்னு பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, யாரும் அதை வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பைசா வாங்கியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன பண்ணணும், நல்லா இருக்குது வாங்கி இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆக்சுவலாக ப்ரொமோட்டிங்கிறது இதுதான். இப்போ இன்ஃப்ளூயன்சிங்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு விதத்தில் அவன் வந்துட்டு நல்வழிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்ஃப்ளூயன்சஸ் அதை சூஸ் பண்ணணும்.
காசு கொடுக்குறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு நல்லா இல்லாததையும் ப்ரொமோட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபேக்குங்கிறத விட அவன் வந்துட்டு ஸ்கேம் பண்ணுறான். அந்த மாதிரி மேபி அவன் யூஸ் பண்ணி பார்த்து உண்மையாமே நல்லா இருக்கு இல்லை அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் சார் இல்லை வேணாம் சார் அப்படிங்கிறது அவன் சொல்லணும், அவன் முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு ஓகே கொடுக்குறானுங்களேன்னு வாங்கி எல்லாத்தையும் பையில் போட்டுட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்துட்டு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதனால் பார்க்குற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மென்டாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறான்னா அந்த 1 மில்லியன் ஃபாலோவருமே எப்படி இருப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. நிறைய பேர் நீ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்களே தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் அவ்வளோ செலிபிரிட்டி மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பேர்த்த காலேஜில் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி நிறைய ஷோஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்க நீ நினச்சி பார்த்துக்கோ. அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ்க்கு இவங்க சொல்றதெல்லாம் பொன்வாக்கு மாதிரி அப்படின்றப்ப இவங்க சொல்றத அவங்க நம்புறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் ஆக்சுவலாக எல்லாம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மாக்கான்களை ஃபாலோ பண்றவங்க இவங்களும் ஒரு மாக்கான்களை தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்லிட்டான். அது உண்மைதான், அது டைரக்டாவே சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னா அட்லீஸ்ட் அவனை ஃபாலோ பண்றதே ஒரு ஸ்கேம் தான். ஓகேவா? அதுல அவன் ஸ்கேம் பண்றதுக்கு இவனை கண்டிப்பா ஸ்கேம் ஆயிடுவாங்க. டேய் எனக்கு இருந்து ஒருத்தர் இருக்கான்டா, ஒருத்தன் கொரிய கை, உனக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் வந்துட்டு 2 விதமான ஷாம்பு யூஸ் பண்றான். 2 விதத்துக்கும் ஒரே விதமான ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஏன்னா 2 வேற ப்ராடக்ட், 2 வேற ஓனர் வேற பேமெண்ட் வேற இல்ல. இவர் சொன்னது வந்து ஒரு ஆளு 2 ப்ராடக்ட்டை ஒரே மாதிரி ப்ரோமோட் பண்றது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராடக்ட் இப்போ அதை வந்து நிறைய பேர் ப்ரோமோட் பண்றாங்க, ஆனா ஒரே மாதிரி ப்ரோமோட் பண்றாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் வச்சு ப்ரோமோட் பண்ணுங்கடா. அதை விட்டுட்டு ஒரே மாதிரி அவனே கண்டென்ட் கொடுத்துறான். அந்த கண்டென்ட் பண்றாங்க, புரியுதா? அதுக்கெல்லாம் உட்கார்ந்து தனியா அப்புறம் அதுல சொல்லிக்கிறாங்க மீன்ஸ் இதெல்லாம் நாங்க வந்து காசுக்காக பண்ணல, இத சொல்றதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா காசு வேற வாங்குறாங்க. இப்ப காசுக்காக பண்ணேன்னு சொல்றது வந்து ஆக்சுவலா அது ப்ரொமோஷன் கிடையாது. நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஆக்சுவலா இதை நான் சொல்ல வந்தேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றவன் உண்மையை சொல்லணும். ஆக்சுவலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையாவே சொல்றவன் வந்துட்டு உண்மையா சொல்லணும். அதே மாதிரி ப்ராடக்ட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ரிலீவ் பண்ணி கட் பண்ணிடுறாங்க. இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபருக்கு லாயலாக இருந்தாலே இது ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்பி தான் வராங்க, நம்மளை நம்பி தான் ப்ராடக்ட் வாங்குறாங்கன்ற ஒரு அந்த ஒரு அவேர்னஸ் இருந்தாலே அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானுங்க, அத கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணணும். அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். நீ சொன்ன மாதிரி தான் லாயலா இருக்கு. அவனுக்கு லாயலா இருந்தாலே போதும் சப்ஸ்கிரைபருக்கு. சரி, ஓகே. கமிங் டு தி கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ. இன்ஃப்ளூயன்சருக்கு லாயலா இருக்குடா டேய். எல்லாரையும் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. மெண்டல் பைலலாம் பொழப்பு ஒழுங்கா பாருங்கடா. பரம படிடா. அடுத்த டைம் நம்ம எடுத்து அதை நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, அதாவது